நான் பொதுவாகவே வெட்டிங் கேக்னா முடிஞ்ச அளவு சிம்பிளாக பண்ணி சிம்பிள் டிசைன்ஸ் தான் பண்ணுவேன். அப்போ பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும்ன்ட்டு. பட் இந்த கஸ்டமர் சொன்னாங்க, "அக்கா எனக்கு இந்த கேக்கில் நிறைய பூ வரைஞ்சி தாங்கக்கா" அப்படின்னு சொன்னாங்க. பூ என்ன பூந்தோட்டத்தையே வரைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு நான் வந்து கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து 1 கேஜியில் பிஸ்தா கேக் ஆர்டர் தான். அதனால நான் வந்து க்ரீன் கலரில் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு கேக் வந்து இந்த ஃபாரஸ்ட் க்ரீன் அண்ட் பர்பிள் காம்பினேஷனில் பண்ணியிருந்தேன். பார்க்க நல்லா இருந்து அதனால அந்த கலர்லேயே சூஸ் பண்ணி எடுத்துட்டு க்ரீன் கலர்லேயே வந்து செடி மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து பர்பிள் கலரில் பூ மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதே காம்பினேஷன்லேயே கேக்கில் மேலேயும் கீழேயும் வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டு எடுத்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை நேமையும் கேக் மேலே எழுதி எடுத்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸை தூவி கேக்கை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் பார்த்தேன் ஒரு செடியில் மட்டும் பூ பூக்காமே இருந்துச்சு. சரின்னு சொல்லி திருப்பியும் அதுக்கு பூவை வரைஞ்சி கேக்கு டெலிவரி பண்ணிட்டேன். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.